கடந்த சில 2 வாரங்களாக நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் என்கின்ற தலைப்பிலே நான் பேசிக்கொண்டு வருகிறேன். சங்கீதம் 34:19 சொல்லப்பட்டபடி நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலே இருந்து ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறார். அதன் பின்பதாக வேதத்திலே இருக்கிற பக்தர்கள் எப்படியாக அவர்கள் கர்த்தருக்காக நீதிமான்களாக விசுவாச தந்தைகளாக வாழ்ந்த போதிலும் எப்படி அவர்களும் துன்பங்களை வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டி இருந்தது. ஆனால் கடைசியில் அந்த துன்பத்தை ஜெயமாக கர்த்தர் எப்படி மாற்றினார், அந்த துன்பத்திலே இருந்து எப்படி விடுவித்தார், எப்படி அவர்களை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்தேன். கடந்த வாரத்தில் இந்த ஒரு நீதிமான் இவ்விதமான துன்பங்களுக்கூடாக கடந்து செல்லுகின்ற போது ஜெயமாக அந்த துன்பமான காலங்களை தாண்டி செல்ல அவர்கள் கையாள வேண்டிய வேத சத்தியங்கள், கோட்பாடுகள் என்ன என்பதை, இல்லாட்டி திறவுகோள்கள் என்ன என்பதை நான் உங்கள் மத்தியிலே நான் வைக்க ஆரம்பித்திருக்கிறேன். 5 திறவுகோள்கள். அதிலே முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே துன்பத்தின் நேரத்தில் நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். இரவும் பகலும் எத்தனை வேதனை போராட்டமாக இருந்தாலும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க பழகணும். சில நேரம் நமக்கு ஜெபிக்க என்னதென்று தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணீரை ஊற்றுங்க, அது ஜெபம். பெருமூச்சுக்களை தேவனுடைய பலிப்பீடத்தில் ஊற்றுங்க, தேவனையே நோக்கி கொண்டு இருங்க. அப்பொழுது அதில் இருந்து தாண்டி செல்ல கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். அடுத்ததாக தேவனுடைய வழிகள், அந்த உபத்திரவமான காலங்களிலே தேவன் உங்களை நடத்தி செல்லுகிற வழி புதுமையாயிருக்கும். நீங்கள் எதிர்பாராத, ஒரு காலமும் சென்றிராத சில வழிகளுக்கூடாக தேவன் உங்களை நடத்துவார். ஆகவே அந்த வழிகளுக்கூடாக நீங்கள் நடந்து செல்ல அது கஷ்டமாக இருந்தாலும், நாங்கள் எதிர்பார்க்கிறதைக்கு எதிரானதாக இருந்தாலும் தேவன் எப்பொழுதும் சரியான ஆலோசனையே நமக்கு கொடுப்பார் என்கின்ற முழுமையான நம்பிக்கை விசுவாசத்தோட அவர் எனக்கு காண்பிக்கிற வழியில் நாம் கடந்து செல்ல வேண்டும். மூன்றாவதாக, இன்றைக்கு முக்கியமான இன்னொரு திறவுகோலை நான் வைக்க விரும்புகிறேன். Don't get offended on the Lord. உபத்திரவமான துன்பமான ஒரு நீதிமான் துன்பமான சூழ்நிலைகளுக்கூடாக காலங்களுக்கூடாக கடந்து செல்லுகின்ற போது சில நேரத்தில் சில விசுவாசிகள், நீதிமான்கள் தேவனை பகைக்கிறார்கள், தேவன் மேலே சினம் கொள்ளுகிறார்கள். தேவன் எனக்கு தீமையை ஏன் கட்டளையிட்டார், அனுமதித்தார், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இதை கர்த்தர் விட்டார் என்று தேவன் மேல ஒரு கசப்பு, தேவன் மேல ஒரு கோபம், தேவன் மேல மனதிலே ஒரு எதிர்ப்பு உண்டாகும். எல்லாருக்கும் இல்லை, சில விசுவாசிகள், நீதிமான்கள் என்ன நடக்கட்டும். ஜோபுவை பாருங்க, பிள்ளைகளை இழந்தான், வேலைக்காரரை இழந்தான், மந்தைகளை இழந்தான், வருமானம் ஈட்டினவைகளை இழந்தான், சொந்த பிள்ளைகளை இழந்தான், சொந்த சரீரத்தின் சுகத்தை இழந்தான். ஆனால் இவை எல்லாவற்றிலையும் தேவனுக்கு எதிராக யோபு ஒரு வார்த்தையாகிலும் பேசலை, எதிராக பேசலை. அவனுடைய நண்பர்கள்
தேவனுடைய வார்த்தையை எடுத்தே ஜோபுவை குற்றம் சாட்டி கொண்டிருந்தாங்க. உனக்குள்ள வாழ்க்கையில் அந்தரங்க பாவம் இருக்குது, நீ தீமை இருக்குது, அதால் தான் தேவன் உன்னை தண்டிக்கிறார், அப்படி இப்படி என்று காரியம் இன்னதென்று தெரியாமல் பேசின போதும் ஜோபு தேவனுக்கு எதிராக ஒரு வார்த்தையாகிலும் பேசல. தேவன் மேல அவன் சினம் கொள்ளவில்லை. இது நீதிமான்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு திறவுகோள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 6வது வசனம், மத்தேயு 11:6, இயேசு சுவாமி சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பார்த்தீங்களா? வாழ்க்கையில துன்பங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், எதிர்பாராத இழப்புகள் வரும், பயங்கரங்கள் சூழ்ந்து கொள்ளும், காரிருள் எங்களை அப்படியே மூடிக்கொள்ளும், போக வேண்டிய பாதை இன்னதென்று தெரியாமல் அங்கலாய்ப்போம். நீங்க நல்லா செபிக்கிறீங்க, செவனை நேசிக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு நஷ்டம், ஒரு இழப்பு, ஒரு தோல்வி வாழ்க்கையில் வருகிறது. அப்பொழுது சில நேரம் நான் செபிக்கிறேனே, இவ்வளவா நான் வேதம் வாசிக்கிறேனே, இவ்வளவா நான் தேவனோட அண்டி உறவு வச்சிருக்கிறேனே, அவர் சொல்றபடி நான் வாழ்றேனே, அவருடைய ஆலயத்துக்கு தவறாமல் சமூகம் கொடுக்கிறேனே, என் வாழ்க்கையில் அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை முதன்மையா மேன்மையா வைக்கிறேனே, அப்படி இருந்தும் ஏன் ஆண்டவர் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது போல என்னுடைய வாழ்க்கையிலும் இது நடக்க அனுமதித்தார் என்று சில நேரம் நாம் இடறல் அடையலாம். இது நடக்கும். இவ்விதமான சம்பவங்கள் நடக்கும்போது சில பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், விசுவாசிகள் சபைக்கு வர்றதை நின்றுவாங்க. சிலர் ஊழியம் செய்து கொண்டு இருப்பார்கள். வாழ்க்கையில் இப்படி ஒரு நெருக்கம் வந்த உடனே ஊழியம் செய்கிறத நிறுத்திடுவாங்க. இதைத்தான் இயேசுவாமி என்னிடத்தில் இடறல் அடைகிறார்கள் என்று சொல்லுகிறார். இதைத்தான் வேதம் சொல்லுகிறார். இன்றைய காலையில் நாங்கள் அதை எங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும். தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் இவ்விதமான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுக்கும் போது நான் எப்போதாகிலும் தேவனை தேடுகிறத, தேவன் மேலே இடறல் அடைந்து என் ஜெபத்தை குறைச்சிருக்கிறேன்னா, வேத படிப்பை நிறுத்தி இருக்கிறேன்னா, செய்த ஊழியங்களை நான் முடிவுக்கு கொண்டு வந்துட்டேனா, தேவனை பற்றி என் நண்பர்களிடத்தில் ஒரு நாள் நீங்கள் சாட்சியாக பேசுனீங்க, இப்போ தேவனுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க, ஊழியத்துக்கு எதிராக பேசுகிறீங்க, சபைக்கு எதிராக பேசுகிறீங்க, விசுவாசிகளுக்கு எதிராக பேசுகிறீங்க, ஊழியக்காரனுக்கு எதிராக பேசுகிறீங்க. அப்படி சிலரை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. ஏன்? தங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை நிமித்தம் முதலாவது தேவனை குற்றம் சாட்டுவார்கள், பிறகு சபையை குற்றம் சாட்டுவார்கள், ஊழியக்காரனை குற்றம் சாட்டுவார்கள், சக விசுவாசிகளை குற்றம் சாட்டுவார்கள். ஹலோ, இன்னும் வளரலையா? நீங்க இன்னும் சிறு பிள்ளைகளாகவே, குழந்தைகளாகவே நீங்க இருக்கிறீங்களா? வளரலையா? சின்ன பிள்ளைகள் தான். யாரும் உறைஞ்சிட்டு போனாலும் அத்தம் பித்தம் கோழி பின்னாத்தம் வந்துட்டு இருப்பான். எதுக்கெடுத்தாலும் சண்டை பிடிக்கிறது, எதுக்கெடுத்தாலும்
வாக்குவாதம் பண்ணுறது, எதுக்கு எடுத்தாலும் குற்றம் சாட்டுறது, இது சிறு பிள்ளைகளோட வேலை. வளர்ந்தவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன தீமை வரட்டும், பரவாயில்ல, சின்ன பிள்ளை தானே, பிள்ளை தானே என்று போட்டு போயிடுவாங்க. அது வளர்ந்தவங்க செய்வாங்க. வளராதவங்கன்னா ஒரு சின்ன பிள்ளை தான் வந்து எதை செய்தாலும் பாரு என்ன வளர்த்து இருக்கிறாங்க, அச்சா புச்சான்ட்டு இருக்கிறது. சின்ன பிள்ளை செய்தது அப்படின்னா அந்த சின்ன பிள்ளையினுடைய தராதரத்திலேயே இந்த வயசு போனாலும் நிற்கிறீங்க என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வளர இல்லை, வளர்ச்சி இல்லை, வேத சத்தியம் தெரியாது, சபைக்கு வந்து போறீங்க, வசனம் தெரியாது, தேவனுடைய வழிகள் தெரியாது. யோபோட வாழ்க்கை எடுத்து பாருங்க. சாத்தான் யோபுக்கு தெரியாம அவன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறான். எப்படி அவன் போனா தெரியாது. ஆண்டவர் தானே சாத்தான பரலோகத்திலிருந்தே தள்ளினார். இவன் எப்படி திருப்பி பரலோகத்துக்கு போனா? ஸ்பெஷல் பெர்மிஷனோட போயிருப்பான்னு நினைக்கிறேன். பிசாசு பரலோகத்தில் வசிக்கிறவன் அல்ல, அவன் பரலோகத்திலிருந்து தள்ளிவிடப்பட்டவன். ஆனால் தேவன் அவன் பரலோகத்துக்கு அவருடைய சமூகத்துக்கு முன்னால் வர்றதுக்கு ஒரு அனுமதியை கொடுத்தார். ஏனண்டா சாத்தான் ஆண்டவரை சேலஞ்ச் பண்ணினான். யாரை வச்சு? யோபுவை வச்சு. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நாதன், உன்னை வைத்து சாத்தான் தேவனிடத்திலே சேலஞ்ச் பண்ணுகிறான். கவிதா, உன்னை வைத்து சாத்தான் தேவனிடத்தில் சேலஞ்ச் பண்றான். எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. சீயோனே, உன்னை வைத்து சாத்தான் தேவனோட சேலஞ்ச் பண்றான். சீயோன் துதிக்குதா? சீயோன் தேவனை பின்பற்றுதா? சீயோன் தேவன் மேல இவ்வளவு ஊழியம் பெருசா ஊழியம் செய்து கொண்டு போறாங்களா? ஆஹா, அதுக்கெல்லாம் காரணம் நீங்க அவங்கள நல்லா ஆசீர்வதிச்சு இருக்கிறது தான். எல்லா ஆசீர்வாதத்தை எடுத்து பாருங்க. சீயோன் உங்களை மறுதளிக்குதா இல்லையா பாருங்க என்று அவன் சாத்தான் போயிட்டு யோபுவை குறித்து தேவனிடத்துல சவால் விட்டான். தேவன் தம் வழிகளிலே நீதி உள்ளவர். ஆகவே ஆண்டவர் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார். ஓகே, எந்த பிள்ளை எனக்கு தெரியும், அவன் சன்மார்க்கன், உத்தமன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். அவன் ஆசீர்வாதத்தை கண்டு அவன் என்ன பின்பற்றல. இல்லைங்களா? ஆசீர்வாதங்களின் நிமித்தம் அவன் என்ன பின்பற்றல. ஆசீர்வாதத்தோட வாழ்ந்தாலும் அவன் என்ன பின்பற்றுவான்? ஆசீர்வாதங்கள் அவன் வாழ்க்கையிலிருந்து நான் எடுத்தாலும் அவன் என்ன பின்பற்றுவான்? அவன் என் மேல வச்சுக்கிற பக்தியை யாராலும் பறிக்க இயலாது. சேலஞ்ச். இப்ப சாத்தான் சொன்னான், ஓகே, அவனுக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை நான் எடுக்க போறேன், பிள்ளைகளை நான் எடுக்க போறேன், வேலைக்காரர்களை எடுக்க போறேன். ஓகேயா? ஆண்டவர் சொன்னார், ஓகே. சொன்னா, நீங்க பெர்மிஷன் தராம நான் எடுக்க இயலாது என்றான். சரி, பெர்மிஷன் தாரன். தேவன் பெர்மிஷன் கொடுத்தார். இப்ப நல்லா கேளுங்க. இந்த சம்பாஷணையை தேவன் யோபுவுக்கு தெரியப்படுத்தவில்லை. நல்லவளையும் கொள்ளுங்க. அப்ப நீங்க கேட்கலாம், அப்படின்னா ஜோபு புஸ்தகத்தில் முன்னுக்கே எழுதியிருக்கேன். ஜோபு புஸ்தகத்தை எழுதினது ஜோபு அல்ல, ஜோபின் புஸ்தகத்தை எழுதினது மோசே. விளங்கிக் கொள்ளுங்க. மோசே தேவனிடத்திலே இருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு அது, பரிசுத்த ஆவியானவரினால. ஜோபுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆகவே ஆண்டவர் ஜோபுக்கு இப்படி பிசாசு வந்து கேட்டுட்டா, ஜோபு கவனமாயிருந்து ஒரு வார்த்தை சொல்லல. ஆண்டவர் யோபுவுக்கு இதை குறித்து முன்னெச்சரித்து இருந்திருந்தால் தேவன் தவறிட்டார். சாத்தான் இயேசு தேவனை போயிட்டு குறை சாட்டி இருப்பான். பாத்தீங்களா, நீங்க காட்டி கொடுத்துட்டீங்களே என்ன.
ஆகவே தேவன் நீதிபரராய் இருந்தார். சாத்தான் தேவனிடத்தில் யோபுவை குறித்து கேட்டதை யோபுவுக்கு தேவன் அறிவிக்கல. குறிப்பா சொல்ல போனா யோபு சொல்றான், நான் முன்னுக்கும் தேடுறேன் உம்மை காணல, பின்னுக்கும் நான் தேடுறேன் உம்மை காணல, இடதுபுறம் வலதுபுறம் நான் தேடுறேன் உம்மை காணவில்லை. ஆண்டவரே, நீர் உம்மை சுற்றி ஒரு வேலி அடைத்து நான் உம்மண்டையிலே வராத படிக்கு நீர் உம்மை வைத்திருக்கிறீரோ என்று கேள்வி எழுப்புறான். நான் எப்பெல்லாம் நான் ஜெபிக்க போவேனோ அப்பாட பிரசன்னத்தை நான் உணர்வேன். ஆனா எப்ப நான் உபத்திரவத்துக்கூடாக நான் போகிறேனோ தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லையே. இது தானே நீங்க சொல்றீங்க. மற்ற நேரமெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கு பிரதர், ஆனா எப்ப நான் பிரச்சனைக்கூடாக போறேனோ அப்பாட பிரசன்னத்தை காணல. யாரோ ஒருவர் சொன்னார், நீ உபத்திரவங்களுக்கு கூடாக போற நேரம் அவர் உன்னை சுமந்து கொண்டு போறாரு. நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்றேன், கேளுங்க. ஜோபு உபத்திரவத்துக்கு கூடாக போகும்போது தேவன் ஜோபுவை சுமக்கவும் இல்லை, ஜோபுவோடு பேசவும் இல்லை, ஜோபுக்கு உதவி செய்ய வரவும் இல்லை, ஜோபுக்கு உதவி செய்ய எந்த ஒரு மனிதனை அனுப்பவும் இல்லை. தனிமையா விட்டுட்டார் ஐயா. சாத்தான் எல்லாம் செஞ்சு பார்க்குறான், ஜோபு அசைகிற மாதிரி இல்லை. இப்போ போகிறான் பொஞ்சாதிட்ட, ஜோபுட மனைவிட்ட போகிறான். போயிட்டு சொன்னா, அடியை உண்ட புருஷனுக்கு பைத்தியமா? போய் சொல்லு, ஆண்டவரை தூஷித்து போட்டு சாக சொல்லு, என்னத்துக்கு உயிரோட இருக்கணும். அவ வார ஆடிக்கொண்டு பிசாசுற கதையை கேட்டுட்டு, ஏய் ஓய், இவ்வளவு நீதியா வாழ்ந்த உமக்கு, இவ்வளவு சன்மார்க்கமா வாழ்ந்த உமக்கு உம்மை ஆண்டவரால பாதுகாக்க முடியலையா? இந்த தெய்வத்தை எண்ணத்துக்கு நீ கும்பிடுறா, அவரை தூசித்து விட்டு செத்து போ. நல்ல கேளுங்க, அவள் பேசினது பிசாசினுடைய வார்த்தை என்று நான் ஏன் சொன்னேன்டா, ஜோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்து பார்த்தீங்கண்டா, பரலோகத்தில் ஆண்டவர்கிட்ட போயிட்டு சாத்தான் சொல்றான், அவனுக்குள்ளதெல்லாம் எடுத்தால் அவன் உம்மை தூஷிக்கிறானோ இல்லையோ என்று பாரும். நல்ல கவனமா கேளுங்க. ஜோபுவை விட்டு பிள்ளைகள், அவனுடைய வேலைக்காரர்கள், அவனுடைய மந்தைகள் எல்லாம் போயிட்டு இருந்தும் ஜோபு தேவனை தூஷிக்கல, தேவனுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசல, அவருடைய மனசுல கூட தேவனுக்கு எதிராக ஒன்றும் வரல. இப்போ நீங்கள் உங்களுடைய சீனில் கொஞ்சம் பேர் ஏதும் பிரச்சனை வந்தோன்னே போய் சாராயத்தை பியரை குடிக்கிறது, நான் வெத்தலை போடுவேன், நான் சுருட்டு குடிப்பேன். இதுதான் இதைத்தான் சொல்லுது. இது குலத்தோட கோவிச்சிட்டு மிச்சத்தை நீங்களே முடிச்சு விடுங்க, அந்த கதை இது. ஜோபு குலத்துக்கு போகலையா, குலத்தோட கோவிக்கல்ல யோபு, ஆண்டரோட கோவிக்கல்ல யோபு. இப்ப மனைவி கூடாக வந்து சொல்றான், ஆண்டவட்ட சொன்னதை தூஷிக்க வை, பிசாசு பேசி வருது. இப்ப அம்மா கூடாக, பொஞ்சாதி கூடாக பிசாசு பேசுது, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் சொன்னானா இல்லையா? எத்தனை பேருக்கு இது தெரியும்? கையை உயர்த்தி காட்டலாமே. கொஞ்சத்துக்கு தெரியும், மிச்சத்துக்கு தெரியுது இல்லை. அப்பதான் ஜோபு சொல்றான், பொடி பைத்தியக்காரி, இந்த உலகத்தில் இருக்கிற தேவனை அறியாத இந்த பொம்பளைகள் கதைக்கிற கதையை பேசிட்டு போறீங்க. அதான் நீங்க இன்றைக்கு பேசுறீங்க, உங்களோட வாயில் அதான் இருக்கு. இப்ப கவனமா கேளுங்க, அதைத்தான் சொன்ன, யூ ஆர் டாக்கிங் லைக் அ ஃபூல். யார கதையை கேட்குறீங்கன்றதுல கவனமா இருக்கணும். ஆமா, அன்றைக்கு யோபின் மனைவி கூடாக பேசினா, அதுக்கு முதல் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமின் மனைவி கூடாக பேசினா,
புதிய ஏற்பாட்டில் யூதாஸ் காரியத்துக்கூடாக பேசினான். ஆகவே நினச்சிடக்கூடாது பொம்பளைகளுக்கு கூடாக மட்டும்தான் பிசாசு பேசுவான்ண்டு. பொஞ்சாதி கூடாகவும் பேசுவான், புருஷனு கூடாகவும் பேசுவான், சகோதரனு கூட பேசுவான், சகோதரி கூடாக பேசுவான். கவனம், அவன் பேசுவான். ஆனால் அவன் பேசுகிற நேரம் எவர்கள் ஆவியில் வெளிப்பாய் இருக்கிறார்களோ இது யார பேச்சு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். உடனே இந்த யோபு சொன்னான் மனைவியை பார்த்து, பொடி பைத்தியக்காரி, தேவனிடத்திலே நன்மையை பெற்ற நாங்கள், எத்தனை பேருக்கு தெரியும் மிச்சம், தீமையை பெறக்கூடாதா? இவ்வளவு நன்மையை செய்தாரே அவர் நமக்கு, இவ்வளவு ஒரு சீமானாக அவர் எம்மை ஆசீர்வதித்து வச்சாரே, அவரிடத்திலிருந்து கொஞ்ச நாளும் தீமையை நாம் அடையக்கூடாதா? தேவன் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல. ஆண்டவர் யோபுக்கு தீமை செய்ய இல்லை. நல்ல கவனிங்க, யோபினுடைய பிள்ளைகளை தேவன் அழிக்கவில்லை. யோபினுடைய வேலைக்காரர்களையும் மந்தையையும் தேவன் அழிக்கவில்லை. பிள்ளைகளை கொன்றதும் அவனுடைய சொத்தை அழித்ததும் பிசாசு, தேவன் அல்ல. பிசாசு எதையும் செய்வதற்கு தேவன் அனுமதி கொடுத்தார் ஒழிய தேவன் ஒரு நாளும் யோபுக்கு தீமை செய்யவில்லை. நல்ல ஒரு காரியத்தை வழங்கிக் கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, அவரிடத்திலே எவ்வளவு வேணும், எல்லாருக்கும் சபைக்கு தெரியுது இல்லையே வசனம், அவரிடத்தில் எவ்வளவு வேணும், தீமை இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, அவரிடத்தில் எவ்வளவு வேணும். எல்லாரும் சொல்லல, சீயோனே சொல்லு, அவரிடத்தில் எவ்வளவு வேணும். அவர் தீமையினால் உன்னை சோதிக்கிறவர் அல்ல என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிறார். அவர் தீமையினால் உன்னை சோதிக்கிறவர் அல்ல. யாக்கோபு சொல்லி இருக்கிறார், அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு பாவத்திலே விழுகிறான். ஆண்டவர் இல்லை, இச்சையில போயிட்டு மாட்டி கொண்டுட்டு புற சொல்றது ஆண்டவர் 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 என்ற வாழ்க்கையில சோதிக்கிறார். ஐயா, ஆண்டவருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, பிசாசு தான். நீ வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அவன் தீமையினால உன்னை அழிச்சிட்டான், அவ்வளவுதான். இப்பையும் இவ்வளவு நடந்தும் யோபு தேவன் மேலே சினம் கொள்ளவில்லை. தேவன் மேலே அவன் இடரல் அடையவில்லை. சாத்தான் பார்க்கிறான், பொஞ்சாதியை அனுப்பி பார்க்கிறான், இந்த மனுஷன் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற பக்தியை உருவா இல்லையே, தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பை உருற மாதிரி தெரியலையே. இப்ப திரும்ப போறான், ரெண்டாம் தரம் தேவனுடைய சமூகத்தில் ஆடி ஆடி போற, தோல்விதான். ஆண்டவர் கேட்டார், என்ன இப்ப என்ன இல்ல, எல்லாம் எடுத்தும் இன்னும் அவன் அசைற மாதிரி தெரியல, இன்னும் உங்களை தூஷிக்கிற மாதிரி தெரியல, இனி என்ன தெரியுமா ஆண்டவரே, அவனுக்கு நல்ல சுகம் இருக்கு தானே, அவனுக்கு சுகம் இருக்கிறதால தான் இன்னும் அவன் உண்மை தூஷிக்காம இருக்கிறான். அவன் சுகத்தை நான் தொடணும், எடுக்கணும், பறிக்கணும். ஓகே போ. அவனை சுற்றி இருக்கிற பாதுகாப்பை கர்த்தர் எடுத்தார். நல்லா கேளுங்க, இன்றைக்கு நீங்க சுகமா இருக்கிறது தேவனுடைய பாதுகாப்பு. ஆமென் சொல்லலாம், ஆமென் சொல்லலாம். இயேசுவின் நாமத்தில் நீங்க சுகமா இருக்கிறது ஆண்டவருடைய பாதுகாப்பு. ஹல்லேலூயா. என் குடும்பத்தை நீ வேலியடைத்து தினமும் காப்பவரே, என் குடும்பத்தை நீர் வேலியடைத்து தீனமும் காப்பவரே, ஜெகோவா ஷம்மா, ஜெகோவா ஷம்மா, யெகோவா படிங்க, ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா
ஷம்மா. இவன் கேட்குறான், அவனோட உடம்பை நான் தொடணும். நான் தொட்டன் என்று சொன்னா அவன் தூசிப்பான். ஆண்டவர் சொன்னார், ஓகே போ. நேராக வந்தான் யோபிட்ட சாத்தான். எரி பந்தமான கொப்பளங்கள், கொப்பளங்கள் அவன் சரீரத்தில் உண்டாக தொடங்கிச்சு. முகத்தில் தலையில் இருந்து கால் வரைக்கும் அந்த கொப்பளங்கள், அதிலிருந்து நீர் வடிந்தது. அந்த நீர்ல இருந்து சிதல் வடியுது. எல்லாத்துக்கும் மேல அந்த கொப்பளங்கள் அவனுக்கு எரிவை கொண்டு வருது உடம்பெல்லாம். அந்த அப்பதை வந்த சகோதரனோட காலை பார்த்து எனக்கே துக்கமா இருந்தது. எவ்வளவு காலம், எத்தனை வருஷங்கள் அவர் கஷ்டப்படுகிறார். சரி, இனியாவது அவன் ஆண்டவரை தூஷிக்க வேண்டாமா? ஏன் ஆண்டவரே, சரி இவ்வளத்தையும் எடுத்தீர், ஒரு மனிதனால இதுக்கு மேல சுமக்க முடியுமா? இதுக்கு மேல வேதனையை தாங்க முடியுமா ஆண்டவரே? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இல்லையா? சினஞ்சிருக்கலாம் தானே, தேவன் மேல இடரல் அடைந்திருக்கலாம் தானே. அப்ப கூட பொஞ்சாதி கூட இல்ல பக்கத்துல. வந்த நண்பர்கள் அவனுக்கு 6 லட்சம் வந்தவங்க இவனை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. சாம்பல்ல உட்கார்ந்து கொண்டு சுரட்டையை எடுத்துக்கொண்டு தன் மேல சொரிஞ்சு கொண்டு அந்த எரிவோட அவன் இருந்து அவன் கர்த்தரை, வேதம் என்ன தெரியுமா சொன்னது? He worshiped the Lord. அவன் கர்த்தரை சேவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கர்த்தரை சேவித்தான். என்னிடத்தில் இடராதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சின்ன பிரச்சனை வந்தாலே என்னென்னலாம் நாங்க பேசுறோம். நாம பேசுறது தேவ ராஜ்யத்துக்கு, தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய ஊழியத்துக்கு எவ்விதமான பாதிப்பை கொண்டு வரும் என்கிற உணர்வே இல்லாம பேசிட்டு போறோமா இல்லையா? அது என்னத்தை காட்டுதுண்டா? நீ இடறி விட்டாய். தேவன் உனக்கு பரீட்சையை கொடுத்தது விசுவாசத்திலே உன்னை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக. தேவன் ஒருவனுக்கு பரீட்சையை கொடுக்காமல் அவனுக்கு தேர்ச்சியை அவர் கொடுக்க மாட்டார். உன்னை இந்த நிலைமையில இருந்து அடுத்த உயர்வான நிலைக்கு கொண்டு போக வேண்டுமானால் அதுக்கிடையில் ஒரு விசுவாசத்தின் பரீட்சை வரும். விசுவாசத்தின் பரீட்சை எந்த அளவுக்கு என்ன நம்புகிறார் பாப்போமே. அதை நாங்க பாஸ் பண்ணணும். ஆனா அந்த நேரத்தில் இதை புரியாதவர்களா அலறினாள், தேவையில்லாத காரியங்களை பேசி அலறினாள். நீ இடரல் அடைந்தவனாயிருக்கிறாய். ஆகவே ஆண்டவராகிய இயேசு சொன்னார், என் மேல, என் நிமித்தம், என் ராஜ்யத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் யாரெல்லாம் இடரல் அடையாம இருக்கிறாங்களோ, எல்லாத்தையும் சகித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் தேவனுடைய மேஜையில ஒன்றாக இருந்து ஆகாரம் புசிக்க கூடியவர்கள். நம் தேவன் நம்பி தம்மண்டையில சேர்த்து கொள்ளக்கூடியவர்கள் தான் பாக்கியவான்கள். இப்ப விளங்குதா? ஏன் ஆண்டவர் யோபை எல்லாத்துக்கும் பிறகு இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார் என்று விளங்குதா? அவ்வளவு அகோரம், உபத்திரவத்தின் அகோரம், துன்பத்தின் அகோரத்தை அவன் தேவனிடத்தில் இடரல் அடையாத படிக்கு எல்லாத்தையும் அவன் சகித்ததினால தேவன் அவனை இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அநேகர் இன்னொரு சில கூட்டத்தார் இருக்கிறீங்க, நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், சபைக்குள்ள ஆண்டவர் உன்னை நம்பி சில துன்பங்களுக்கூடாக உன்னை நடத்தி செல்லுகிற போது
அது ஏன் அதை விட்டாரண்டா, உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போக, உன்னை ஆசீர்வதிக்க, உன் ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பதற்காகத்தான். ஆனா நீயோ அதை தவற விட்டாய். ஆனால் நீயோ அது இந்த துன்பத்தின் நிமித்தம் இடரல் அடைந்ததினால தேவன் உனக்காக வைத்த ஆசீர்வாதத்தை அடையாமலே இன்னும் அதே ஸ்தானத்திலே நிற்கிறாய். இந்த சத்தியங்களை விளங்கிக் கொள்ளுங்க. இந்த சத்தியங்களை, இந்த வேத கோட்பாடுகளை உங்களுக்குள்ள நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தெரியுமா, யோவான் ஸ்நானகனை பற்றி நான் பேசுறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தது யோவான் ஸ்நானகன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணினவன் யோவான் ஸ்நானகன். இயேசு ஊழியம் செய்யும்படிக்காக வீட்டிலிருந்து புறப்பட்ட முதலாவது நாள் நேரடியாக வந்தது யோவான் ஸ்நானகனிடத்தில் தண்ணீர் ஞானஸ்தானம் பெறுவதற்காக. அந்த யோர்தான் நதி அண்டைக்கு வரும்போது ஆவியிலே யோவான் ஸ்நானகன் ஏவப்பட்டவனாக இயேசு தூரத்திலே வருகிறதை கண்டு அவனை சூழ நிறைய ஜனங்கள் இருந்தார்கள். உடனே அவன் சொல்றான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் வருகிறார், மேசியா வருகிறார், தேவனுடைய குமாரன் வருகிறார், மனுக்குலத்துக்காக கல்வாரி சிலுவையிலே மரிப்பதற்காக வந்த தெய்வம் வருது என்று சொல்லுகிறார். இயேசுவாமி கிட்ட வந்து, யோவான் எனக்கு ஞானஸ்தானம் தா என்று சொன்னானே, அவனே சொல்றான், ஐயா உங்களுடைய இந்த காலில் இருக்கிற பாதரட்சை நார கலட்டுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. நான் எப்படி, நீர் எவ்வளவு பெரியவர் ஆச்சுன்னா, இல்லை இப்ப எனக்கு இடம் கொடு. இல்லைன்னு சொல்லல அவர், அது உண்மை, அவர் பெரியவர். ஆனா அவர் இப்ப எனக்கு இடம் கொடு. யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சாட்சி சொன்னான். இயேசுவினுடைய ஊழியத்துக்குரிய அபிஷேகம், தண்ணீர் ஞானஸ்தானம் யோவான் ஸ்நானகன் தான் கொடுத்தார். அந்த தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மேலே வந்து இறங்கினார். எல்லாம் தண்ணிக்குள்ள நடக்குது, வானங்கள் திறக்குது, பிதாவே பேசுகிறார். இப்ப கேளுங்க. அப்பொழுது யோவான் ஸ்நானகன் அவனுக்கு பின்னால நிறைய சீஷர்கள் இருந்தார்கள். இந்த சீஷர்கள் பார்த்து யோவான் ஸ்நானகன் சொன்னா, அவர்தான் நான் உங்களுக்கு தண்ணியால தான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவர் அக்கினியினால ஞானஸ்தானம் கொடுப்பார் என்றோடனே, நாங்க அவருக்கு பின்னால போகட்டா சீஷரா என்றோடனே யோவான் ஸ்நானகன் என்ன தெரியுமா சொன்னார்? ஆமா, நீங்க அவருக்கு பின்னால தான் போகணும். அவர்தான் அன்றைய நாளில இருந்து யோவான் ஸ்நானகனிடத்தில் இருந்த அநேக சீஷர்கள், யோவான் ஸ்நானகன் சீஷர்கள் இயேசுவை பின்பற்றி போனார்கள். கொஞ்ச நாட்கள் ஆனது. ஏரோது யோவான் ஸ்நானகனை பிடிச்சு சிறையில் அடைச்சி அவளுடைய மனைவியினுடைய கதையை கேட்டு யோவான் ஸ்நானகன் இந்த கழுத்தை அறுத்து கொண்டான். ஆனால் அதுக்கு முதல் யோவான் ஸ்நானகன் சாக போறான் என்று தெரியும். அவன் சிறையில் இருக்கிறான். அப்பொழுது யோவான் ஸ்நானகனை சிறையிலே பார்ப்பதற்காக அவனுடைய சீஷர்கள் ஒரு சிலர் போனார்கள். பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? அப்பொழுது யோவான் ஸ்நானகன் மெதுவாக அந்த அவனுடைய சீஷர்களை பார்த்து சொன்னா, இவர் தான் இன்ட்ரடக்ஷனே கொடுத்தது. இப்போ சொன்னார், ஒருக்க நீங்கள் இயேசுட்ட போயிட்டு கேளுங்க, நான் சொன்னதா, நாங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த மேசியா நீர் தானா, அதை மட்டும் சொல்லுங்க, நான் சந்தோஷமாக நான் உயிரை முடிச்சிடுறேன்னா. அவங்க போனாங்க இயேசுவின் இடத்துல போய் கேட்டபோது இயேசு சொன்னார் பதில், நான் செய்கிற ஊழியங்களை எப்படின்னு பார்த்து இங்கே நடக்கிற அற்புதங்கள் எல்லாம் கண்டு நான் பேசுகிற செய்தியை கேட்டு யோவானுக்கு போய் சொல்லுங்க. நீங்கள் அவ்வளோதான்.
அவர்கள் போய் சொன்னார்கள், அதுதான் அடையாளம், இவர் யாரும் அல்ல, நிச்சயமாகவே இவர் தான் மேசியா என்பதை யோவான் ஸ்நானகன் அறிந்தான். ஆனால் இடையில அவன் சிறையில் இருக்கும்போது சற்றே யோவான் ஸ்நானகன் தளறி போனான். ஒரு இடறல் உண்டாயிற்று. மெய்யாகவே இவர்தானா மேசியா? மெய்யாகவே இவர்தானா இயேசு? வாழ்க்கையில் நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. வாழ்க்கையில் எல்லாம் நல்லா போய்கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு பெரிய போராட்டத்துக்கு வாழ்க்கையில் முகம் கொடுக்கும்போது இந்த கேள்விகள் நமக்குள்ள வரும். மெய்யாகவே இந்த இயேசு கடவுள் தானா? மெய்யாகவே நம்ம கடவுள் கடவுள் என்று போறோமே, இந்த உலகத்தில் கடவுள் இருக்கா? அப்படியாக சிந்திக்கிற நேரம் வரும். அப்ப கடவுள் என்று ஒன்று இருந்தால் ஏன் இத்தனை ஜனங்கள் சாகணும்? நாங்கள் ஒரு அதிர்ச்சி ஊட்டுற கேள்வியை, ஒரு செய்தியை கேட்ட உடனே நாங்கள் அதை கேட்போம். ஏன் அது நடக்கணும்? ஏன் இத்தனை ஜனங்கள் சாகணும்? ஆண்டவர் இருந்தால் எப்படி இதெல்லாம் நடக்க முடியும்? கோவிட் வந்தது, எத்தனையோ ஜனங்கள் மரித்தார்கள், எப்படி இது நடக்க முடியும்? காசாவில் எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கும் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏறக்குறைய 50,000க்கு மேலே மரித்து போயிட்டாங்க குண்டுல பாம் பண்ணி. எனக்கு உங்களை பற்றி எனக்கு தெரியா, ஆனால் என்னுடைய இருதயம் பதறுது ஐயா, பதறுது. நீங்கள் இஸ்ரவேல் இஸ்ரவேல் அதுக்கு பின்னால் நீங்கள் ஓடலாம், ஆனால் எந்த இருதயம் அந்த காசாவிலே மரிக்கிற குழந்தைகள், பிள்ளைகள், வாலிபர்கள், அவர்களுக்காக இந்த உள்ளம் ஏங்குது. பெரியவர்களுக்காக ஏங்குது, தகப்பன்மாருக்காக ஏங்குது, முதியோருக்காக ஏங்குது. எனக்கு உங்களை பற்றி தெரியாது. ஆனால் அழிந்து போகிற ஜனங்களை யாரா இருந்தாலும், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, இத்தனை தேசங்கள் இருந்தும் எவராலும் இதை நிப்பாட்ட முடியலையே, விளங்குதா? இது போகுது. ஆண்டவர் எங்க? ஆண்டவர் ஏன் மௌனமாக இருக்கிறீர்? நீர் கத்தவை, நீர் கடவுள் என்றா ஏன் நீர் ஏன் செயல்படாம இருக்கிறீங்க? அந்த கேள்வி வாழ்க்கையில் வரும், ஒவ்வொருவருக்கும் வரும். ஜோபோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. ஆண்டவர் எங்கே போனார்? அவன் சொல்றான், அங்க தேர்றேன் இல்லை, இங்க தேர்றேன் இல்லை, அவர் இல்லை. கடைசியா என்ன தெரியுமா சொன்னா? நான் விசுவாசிக்கிறேன் இன்னார் என்று எனக்கு தெரியும். எப்படி கதை? எனக்கு உள்ளுக்குள்ள நல்ல நம்பிக்கை இருக்கு, என்ன அவரை நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான், எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, என்ன சொன்னா? நான் செத்தாலும் கடைசி நாளிலே அவர் என்னை உயிரோடு எழுப்புவார். ரப்சர், ரகசிய வருகை குறித்து அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு. அவன் சொன்னான், நான் செத்து போனால் இந்த உபத்திரவத்தில் என்ற கதை இதோட முடிஞ்சாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் கடைசி நாளிலே அவர் என்னை உயிரோடு எழுப்பி தன்னோட கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா! அசையாத விசுவாசம், அசையாத நம்பிக்கை. ஆமா, சில நேரம் வரும். யோவான் ஸ்நானனுக்கு வந்துச்சு. அப்பதான் இயேசு செய்த அற்புதங்களை பிரசங்கிக்கிறதெல்லாம் இவங்க போய் சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு திருப்தி வந்தது. அடுத்த நாள் கழுத்து போய் அவன் இரத்த சாட்சியா மறிச்சான். யோவான் 11:35, லாசரு மரித்து போன உடனே இயேசு கண்ணீர் விட்டார். மரியாள் சொல்றா, ஆண்டவரே 3 நாளைக்கு முதல் வந்திருந்தா இந்த சகோதரன் மரித்திருக்க மாட்டான். உங்களுக்கு விசனம். மாத்தாள் சொல்றாள், நாங்கள் உங்களுக்கு விசனம் அனுப்பணுமே, அவன் வியாதிப்பட்டு இருக்கிற நேரம் நீங்கள் வந்திருக்கலாமே, மற்ற நேரமெல்லாம் வந்துட்டு போறீங்க, எங்களுக்கு தேவையான நேரம் நீங்கள் வரலையே. அந்த வியாதியில் என் சகோதரன் செத்து போயிட்டானே, நீங்கள் நேசித்த சகோதரன் சொல்றான், நீங்கள் நேசித்த லாசரு. ஆனால் ஏன் இயேசு போகல? கேள்வி, ஏன் இயேசு வரல? லாசரு வியாதிப்பட்டு இருக்கும்போது
இயேசு அறிந்திருந்தாலும் அங்க போறதுக்கு பிதா விடல. ஏனென்றால் பிதாவுக்கு அதை குறித்து வேறொரு திட்டம். அவனை மரிக்க வச்சு மரித்த லாசருவை உயிரோடு எழும்ப பண்ணி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது தேவனுடைய பிதாவின் திட்டம். அப்ப இயேசுனுடைய உள்ள ஏங்குது போறதுக்கு. அவர்கள் இருந்த இடத்துக்கும் இயேசு இருந்த இடத்துக்கு ஆக 3 மைல் தான் தூரம், நடந்து போய் இருக்கலாம். ஆனா பிதா விடல, இயேசு போகல. இப்ப போறார். இப்ப பிதா சொல்றா, இப்ப போ. இப்ப அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் இந்த மரியாள் அழுகிறத பார்த்து, மாத்தாள் அழுகிறத பார்த்து அவரும் சேர்ந்து அழ வேண்டாமா? என் சித்தம் அல்ல, அது அவர சித்தம் தானே. ஆம் பிரியமானவர்களே, நாம் அழ வேண்டிய நேரங்கள் வரும், கண்ணீர் வடிக்கிற நேரங்கள் வரும். இயேசுவுக்கு வந்தது. எங்கள் உள்ளத்தை உடைக்கிற, நாம் துவண்டு போகிற, ஏன் என்று சொல்லப்பட்ட கேள்விகள் எழும்புகிற சூழ்நிலைகள் வரும். ஏன் கர்த்தாவே, ஏன்? தாவீது கேட்டான், ஏன் கர்த்தாவே, ஏன்? யோபு 13:5, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பார். இதுதான் அசையாத நம்பிக்கை, தேவன் மேலே இடரல் அடையாத நம்பிக்கை. யோபு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் சொன்னான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ? தேவனை தூசித்து ஜீவனை விடுமென்றாள். அதற்கு யோபு, நீ பைத்தியக்காரி. பார்த்தீங்களா? யூ ஃபூல், பைத்தியக்காரி. பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறாயே. தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்றான். இவைகள் எல்லாம் யோபு தன் உதடுகளினால் அன்றுக்கம் பாவம் செய்யவில்லை. நான் இதை தொடர போகிறேன். இன்றைக்கு நேரம் போயிட்டு, இன்றைக்கு அநேகர் வந்துட்டாங்க. ஸோ அதனாடி நான் இப்போ முடிக்க இருக்கு. அடுத்த கிழமை நான் இதை தொடருவேன். ஸோ நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலே இருந்தும் தேவன் அவர்களை விடுவிக்கிறார். அந்த விடுதலையை நீங்க பெறணும் என்று சொன்னா, இதுதான் அந்த திறவுகோல். 3வது திறவுகோல், தேவனிடத்தில் இடரல் அடையாம பொறுமையாக காத்திருக்க வேண்டும். யாவரும் எழுந்திருப்போமாக. யாருக்கெல்லாம் ஜெபம் வேண்டுமோ, இன்றைக்கு நான் பொறுமையாக இருக்கணும், நான் தேவனிடத்தில் இடரல் அடையாத படிக்கு நான் இருக்க விரும்புகிறேன். ஆனால் என்ன அறியாமல் நான் வாயால் பேசுகிறேன், தேவையில்லாத காரியங்களை பேசிட்டேன், தேவனுக்கு விரோதமாக பேசிட்டேன், ஊழியங்களுக்கு விரோதமாக பேசிட்டேன், எனக்காக ஜெபிப்பீங்களான்னு சொல்கிறாக்கள் தயவு செய்து முன்பதாக வாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. போவதில்லை. ஜெபிக்க தொடங்குங்க. டைம் போகுது. உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. ஜெபிக்க தொடங்குங்க. காத்திருப்பே காத்திருப்பே, பூதங்கள் வரும் வரை காத்திருப்பே காத்திருப்பே காத்திருப்பே, விடியலை பெறும் வரை குறித்த காலத்திலே. தீர்க்க தரிசனமா ஒரு ஜெபமா படிங்க. தரிசனம் நிறைவேற்றுவார். ஓ
தரிசனம் நிறைவேற்றுவார். அது பொய் சொல்லாது, நிச்சயம் வரும். தம்பி, பொய் சொல்லாது, நிச்சயம் வரும். சற்று தாமதித்தாலும் காத்திருப்பே, காத்திருப்பே, அற்புதங்கள் காத்திருப்பே, காத்திருப்பே. ரபகந்தனா மகசகதி பரந்தனா. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் எப்பொழுதும் கூடவே இருப்பதாக. சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். வந்ததுக்காக நன்றி. தேவ ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பங்கள் மேலும் எப்பொழுதும் நிரந்தரமாய் இருப்பதாக. ஆமென். God bless you. ஜெபம் தேவையானவர்கள் முன்னே வரலாம், உங்களுக்காக ஜெபிக்கப்படும்.